செங்கோட்டையன் கட்சி பதவியால அவருக்கு பின்னடைவு இல்லை, கட்சிக்கு தான் பின்னடைவு அப்படின்னு திரு டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். 72ல இருந்து கட்சியில இருக்காரு, 77ல இருந்து எம்எல்ஏவா இருக்காரு. அவரை நீக்கியிருப்பதன் மூலமாக அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு திரு டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைகிறார். திரு கோட்டீஸ்வரன், செங்கோட்டையன் என்னிடம் விளக்கம் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் கட்சி பதவி பறிக்கப்படும் எதிர்பார்க்கல, இன்னும் என்னுடைய 10 நாள் கெடு தொடர்றதுன்றாரு. உங்களுடைய பார்வை? நேர்களுக்கு வணக்கம். இது வந்து இடியாப்ப சிக்கல்ல மேலும் மேலும் போயிட்டு இருக்குங்க ஒண்ணு. பட் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல மாதிரி அமைதி காத்து ஒரு கவனமான வார்த்தைகளை வந்து உச்சரித்திருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா அந்த தன்மை என்பது ஒரு ஆவேசமாகவோ அது மாதிரி இல்லாம அவரு என்ன நினைக்கிறாரோ அதுல ஆக்கப்பூர்வமா நான் அந்த வேலையை திரும்பி செய்வேன். பொதுவா கேளுங்க, எல்லாரும் வந்து ஒத்துக்கி ஆகணுன்ற அந்த கருத்தை தான் சொன்னாங்க. யாருன்னா ஒருத்தர் சொன்னோம் அந்த கருத்தை நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மற்றபடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட அவர் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா பேசியிருக்கலாம். முதல்வரா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் உட்காரணும், அவருக்கு தான் அந்த இது இருக்கு, நாங்க அதுக்கு தான் பயணம் பண்ண போறோம், நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு கேட்க போறோம்னு இப்போதெல்லாம் சொல்லியிருந்தேன். இன்னும் பாக்குறவர்களுக்கு இன்னும் வந்து இவர் ஒரு டிப்ளமேட்டிக் பர்சன், இவரோட அந்த அஜெண்டா என்பது நியாயமானதுன்ற மாதிரி வெளியிடப்பட்டிருக்கும். அது மேபி அந்த அந்த இது வந்து பட் இதுல இவருக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவரோட பதவி பறிக்கப்பட்டு இப்ப உடனே ஏ.கே. செல்வராஜ் அவர்களை போட்டிருக்கிறாங்க. செங்கோட்டையனோட அந்த உழைப்புக்கு வந்து எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுன்றது ஒரு டவுட். பட் கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்காச்சும் இவர் அட்லீஸ்ட் ஒரு கோரிக்கை வைத்துக்கலாம். எனக்கு பதவி பொருட்டெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, கீழே இருக்கிறவங்க நீக்கி இருக்கிறவங்க வந்து தாயகத்தோட வந்து நீங்க சித்தி இது பண்ணிக்கணும், ஒன்றிய செயலாளர்கள் அந்த லெவல்ல இருக்கவங்க, என்னோட கருத்துன்றது வேற அப்படின்ற மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் உரிமையாக அவர் பேசியிருக்கலாம். முன்னாள் முதலமைச்சரை மையமாக வைத்து பண்ணிருக்கலாம். பட் அவரு அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக நான் பார்ப்பது வந்து, நான் இதை எதிர்பார்க்கவில்லைன்றாரு. அப்போ அவரு எதிர்பார்க்கல, அது வந்து தயாரா இல்லை அப்படின்றது. முன்னாடி மீண்டும் சொன்ன மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க திமுகவுக்கு போவாங்க, தனி கட்சி தொடர்பாக அந்த நிலைப்பாட்டுல இல்ல, நான் வந்து கட்சியில தான் இருக்கிறேன், அதிமுகல தான் பணியை செய்ய போறேன்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறார். அவசரப்பட்டு ஒரு கோலகதியாக போனதுனால இந்த மாதிரி சில சிக்கல்கள். இது வந்து உள்ள பண்ணிருக்க வேண்டிய ஒரு விஷயத்த வெளிப்படையா பண்ணதுன்னா பொதுச் செயலாளரோட கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து நம்ம சொல்றாங்க அந்த சைட்ல தகவல். மற்றபடி இப்போ கெடு என்பது இனிமேல் வந்து அது ஒரு காணல் நீராக போய்விடும். ஏனென்றால் அந்த கெடுவை யார் வந்து 10 நாள் அப்படின்னு டைம் வச்சாங்களோ அவங்களுக்கே கிட்டத்தட்ட டைம் பாம்பு அடிச்சிருக்கு இப்போ. அதனால வந்து நீங்க பொதுச் செயலாளரோ இல்ல ஒரு நிர்வாகத்துல மேலவை பகுதியில் இருக்கிறவங்களை சேலஞ்ச் பண்றீங்க, இல்ல அவங்களுக்கு டெட்லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படின்றத நான் முன்னில இருந்தே சொல்லிட்டு இருந்தேன்.